ஹரியோம். வணக்கம் அனைவருக்கும். சிந்திக்க சில துளிகள். இன்று வருகிற 21 ஜூன் 21 உலக யோகா தினம். உலகத்துக்கு யோகாவை கொடையாக கொடுத்த நமது நாட்டு ரிஷிகள், குறிப்பாக முதலில் புத்தக வடிவில் எழுதி இந்த யோகத்துக்கு ஒரு முதல் புத்தகமாக வெளியிட்டவர் பதஞ்சலி முனிவர். அந்த பதஞ்சலி முனிவருக்கு நமது கோடி நமஸ்காரங்கள். ஏனென்றால் இன்னைக்கு 100க்கு 80% பேர் மனநோயாளியாகத்தான் வாழ்கிறார்கள். 100க்கு 80% பேர் மனநோயாளியாக வாழ்கிறார்கள் என்றால் அப்படின்னா, மனநோயாளினா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது சட்டையை கிழிச்சிக்கிட்டு மைத்தை விரித்து போட்டுக்கிட்டு ரோட்டில் தன்னை பாட்டில் போகிற அவங்க தான் பைத்தியம், மனநோயாளி அப்படின்னு அல்ல. ஏறத்தாழ எல்லாருமே மனநோயாளி. குறிப்பாக நான் இந்த படிப்பு படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவால் நான் வேறதை எடுக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு விருப்பமில்லாத படிக்கிறவர்கள் இவங்கெல்லாம் பின்னாடி மனநோயாளி தான். ஏன்னா நான் அதை படிக்கலாம்னு நினச்சா முடியாமல் போச்சு, அதை படிக்கலாம்னு நினச்சா முடியாமல் போச்சேன்னு மனசில் அது ஒரு ஏக்கமாக, ஒரு வடுவாக அது பின்னாடி ஒரு மனநோய் உருவாக்கும். அதே மாதிரி தான் நான் இந்த வேலைக்கு போகலாம்னு நினைத்தேன். எனக்கு அந்த வேலையில் விருப்பமே இல்லை. நான் போக வேண்டிய வேலை வேறு. ஆனால் என்னுடைய மனைவி வற்புறுத்தலால் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்னு நினச்சி வேலைக்கு போயிட்டுருக்கிற அத்தனை பேரும் மனநோயாளி தான். விருப்பமில்லாத ஒரு காரியத்தை மற்றவர்களுக்காக இதை நான் செய்கிறேன்னு சொல்லி நமக்கு திணிக்கப்பட்டு அந்த வேலையை நாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அத்தனை பேரும் மனநோயாளிக்கு உட்படுவோம். எனக்கு இந்த சாப்பாடே பிடிக்காது, எனக்கு சிக்கன் மட்டும்னா வெறுப்பு. ஆனால் என்ன பண்ணுறது, என்னுடைய மனைவிக்காக, என் குழந்தைக்காக, எங்கள் அப்பா அம்மாவுக்காக நானும் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கிறவங்க இவன் சாப்பிட்றது விருப்பமில்லாத சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் அமிர்தமல்ல, நஞ்சு. அது நோயத்தான் உருவாக்கும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு எனக்கு இவளை பிடிக்கவே இல்லை, நான் கல்யாணம் பண்ணோன்னு நினச்சது அவளை தான், வேறொரு பெண்ணை. ஆனால் எங்கள் அம்மா வற்புறுத்தலால் சொத்து போயிடும், சொந்த பந்தம் போயிருங்கிறதுக்காக இவளை கட்டினேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறவங்க இவங்க வாழ்க்கை முழுவதும் நரகம். இவங்க பைத்தியமாக தான் வாழ்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் மனநோயாளிகள். 100க்கு 80%ன்னு சொல்லியிருக்கேன், இன்னும் அதிகமானாலும் கூட ஆகலாம். இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் பதஞ்சலி முனிவர் 195 சூத்திரங்கள் எழுதியிருக்கார். அதில் 5 சூத்திரம் விட்டுட்டா 190 சூத்திரங்கள் மனசை பற்றியே பேசுகிறார். ஆகவே நீங்கள் அந்த யோக சூத்திரத்தை படிங்க. யோகா அப்படின்னா நம்ம உடம்பை வளைக்கிறது, முறுக்கிறது, சர்க்கஸ் மாதிரி அப்படி இப்படி பண்ணுறது, அது மட்டும் யோகா இல்லை. அது ஒரு ஆசனம், அது யோகத்தில் ஒரு அங்கம், அவ்வளோதான். அதுக்கு மேலே 6 விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்தது தான் யோகம். ஆகவே மனசுக்காகவே எழுதப்பட்ட அந்த யோகாவை நாம் எத்தனை பேர் பயன்படுத்தி சுதந்திரமாக நாம் நினைத்ததை சாதிக்க முடிகிறது? யோகா செய்பவர்கள் அத்தனை பேரும் சாதிப்பார்கள். வாய்ப்பிருந்தால் நீங்களும் யோகத்துக்குள் வாருங்களே. நன்றி, வணக்கம்.